பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பு குறித்த அவரது எக்ஸ் பதிவில் அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்டது பெருங்கொடுமை என்றும் குற்றவாளிகள் கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். குற்றவாளி கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்று முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது அரசு என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இந்த வழக்கில் நடுநிலையோடு செயல்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் அதற்கான நீதியே இன்று கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமலும் அண்ணாநகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதற்காகவும் திமுக அரசுதான் தலைகுனிய வேண்டும் என்றும் சாடியிருக்கிறார். பாதிக்கப்படும் பெண்கள் அச்சமின்றி புகாரளிக்க தைரியமூட்டும் முன்னுதாரணமாக தீர்ப்பாக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தீர்ப்பின் அமைந்திருப்பதாக பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போக்சோ வழக்குகளும் தற்போது தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் குற்றமிழைக்கப்படும் முயற்சிக்கப்படும் கைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த தீர்ப்பு இருக்கும் என்றும் நம்புவதாக கூறியிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு கால தாமதமாக வந்தது மட்டுமே வருத்தமளிப்பதாக பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நிவாரணம் போதுமானதாக இல்லை என்றும் கூறினார். இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உலகமே பாராட்டக்கூடிய ஒரு அதிரடி தீர்ப்பை கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருப்பதை தேமுதிக வரவேற்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இனி வருங்காலங்களில் இளைஞர்கள் இதுபோன்ற தவறுகளை செய்யாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு சான்றாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இருக்கும் என்று நம்புவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.